ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே ஆஃப்டர் லைஃப்ல நம்ம என்கவுண்டர் குரூப்ல இருக்கிறவங்க பண்ண தப்பையெல்லாம் சுட்டி காட்டி அவங்களுக்கு ஃபைனல் வார்னிங் கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ண போறாங்க ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர். அப்போ கரெக்டா நம்ம வீகன் உள்ள பூந்து ஹீரோக்கு ஆல்ரெடி நிறைய டைம் வார்னிங் கொடுத்தாச்சு, அதனால கவுண்டர் ஐடி நம்பர் 1543, அதாவது நம்ம ஹீரோவை டிஸ்மிஸ் பண்ண சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் டெட் ஷாக் ஆகுது. இதனால கடுப்பான மத்தவங்க எல்லாரும் நீங்க எடுக்க போற முடிவு தப்பு, ஹீரோக்கு இப்படி பண்ண கூடாது அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஸ்பெஷல் ஆபீசருக்கு இன்னும் காண்டாகுது. இது ஆர்குமெண்ட் பண்ற இடம் இல்ல, எல்லாரும் டப்பியை சாத்தி நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வீகன் இருந்துட்டு, நான் நிறைய டைம் உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன், உன்னால உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, கிட்டத்தட்ட இப்ப நீ உயிரோடு இருக்கிறது காரணமே மாவோக்கி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் ஒரு விஷுவல் பிளே ஆகுது. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கேப் மண்டை கூட தனியா சண்டை போடும்போது மாவோக்கி போகாதன்னு வார்ன் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப விட்டா இவனை பிடிக்க முடியாதுன்னு ஹீரோ தனியாவே அவங்க கூட சண்டை போட்டிருப்பான். அதுல ஹீரோக்கும் அடிபட்டிருக்கும். ஹீரோ அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்தனால இங்க வீகனும் எஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இது இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது. ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிற லேடி நம்ம வீகனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா ஹீரோ இந்த குரூப்ல வரக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவமே நடந்தது இல்ல, அதனால கண்டிப்பா ஹீரோ கவுண்டர் குரூப்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. நம்ம மோடாக்கும் கெஞ்சி பாக்குறான், ஆனா ஒரு வாய்ப்பு கொடுக்கடா, இனிமேல் ஒழுக்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவன் வார்த்தை யாருமே மதிக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம வீகன் இருந்துட்டு இவங்க டீம் வர வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணியிருந்தானா இந்நேரம் அந்த கேப் பண்டை பிடிச்சிருக்கலாம். சோ ஹீரோ அவசரமா எடுத்த ஒரு முடிவுனால இப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் நம்ம கவுண்டர் டீமை பத்தி தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு கிளிப்பும் பிளே ஆகுது. ஆக்சுவலா அந்த டெரிட்டரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோட பவர் இன்க்ரீஸ் ஆகிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பான். ஈவில் ஸ்பிரிட் அவன் உடம்புல இருந்து ஸ்மோக் வரதையும் அவன் பார்த்திருப்பான். சோ இதை யூஸ் பண்ணி தான் கவுண்டர் டீம் ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கான். இத பாக்குற இந்த ஸ்பெஷல் ஆபீசருக்குமே காண்டாகுது. ஏன்னா இதெல்லாம் தெரியாம இருக்கிற வரைக்கும் ஈவில் ஸ்பிரிட் அழகா கோழி அமுத்துற மாதிரி அமுத்த முடியும். இவனுக்கு அவசரப்பட்டதோ முடிவெடுத்துருவாங்க. மாவோக்கி உள்ள பூந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் வீகன் இருந்துட்டு இவன் நிறைய வார்னிங் கொடுத்தாச்சு, இவனோட எமோஷனை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போட்டு போலான்னு பொழந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. இத பாக்குற ஹீரோக்கே காண்டாகுது. கான்ட்ராக்ட் போடும்போது எமோஷனை பத்தி எல்லாம் சொன்னீங்களாடா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் பார்த்த விஷயத்துல வச்சு நம்ம ஹீரோவை, அதாவது ஐடி நம்பர் 1543 கவுண்டர் டீம்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஆர்டரே கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வீகனுக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற கான்டாக்டையும் கட் பண்ண சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இவன் பேரண்ட்ஸோட சோல் இன்னும் அந்த கேப் மண்டன உடம்புக்குள்ள லாக் ஆயிருக்கு. அதை ஆஃப்டர் லைஃப் அனுப்புற வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் வீகன் இவன் கூட இருக்கிற கான்டாக்டையும் கட் பண்ணிடுறாங்க. அங்கேயே நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துறான். பிரசன்ட்ல நூடுல் ஷாப்லயும் ஹீரோ மட்டும் கீழே விழுகிறான். இத பாக்குற ஜாங்குக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சோ மத்தவங்க எல்லாம் ஹீரோ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானோ அப்படிங்கிற பயத்துல எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஹீரோட ஹேர் ஸ்டைலும் பழையபடி மாறுது. சோ கவுண்டர் டீம்ல இருந்து வெளியே வந்தாச்சு. நம்ம ஹீரோனால எந்திரிக்க முடியல, ஏன்னா அவன் கால் பழைய நிலைமைக்கே போயிருச்சு கவுண்டர் டீம்ல இருந்து வெளியே வந்தனால. சோ மோடாக்கும் இந்த விஷயத்தை ஜாங் கிட்ட சொல்றான். ஜாங்னால ஏத்துக்கவே முடியல. எப்படிடா இப்படி ஒரு முடிவு எடுக்க விட்டீங்க, நீங்க எல்லாம் எதுக்குடா கூட போனீங்க அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினை ஆஃப்டர் லைஃப்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி ஹீரோவோட மெமரி எரேஸ் பண்ண சொல்லிடுறாங்க. இதுல ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. நம்ம மோடா கத்துன்னு கத்திட்டு இருக்கான். நம்மளுக்காக இத்தனை வேலை செஞ்சவன் வெளியே போய் நம்மளை பத்தி சொல்ல மாட்டான், மெமரியே எரேஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி ஹீரோயின் 4 வார்னிங் வாங்கிட்டா. இப்ப நீங்க இதை பண்ணலன்னா உங்க எல்லாத்துக்கும் இன்னொரு வார்னிங் ஆட் ஆயிரும். சோ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயினும் கவுண்டர் டீம்ல இருந்து டிஸ்மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இவங்கனால ஹீரோட மெமரி எரேஸ் பண்ண முடியல. சோ நம்ம ஜாங் இருந்துட்டு நான் எரேஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ தயவு செஞ்சு எரேஸ் பண்ணாதீங்க, என் பேரண்ட்ஸ் கொண்டு நான் கண்டுபிடிச்சாகணும், அது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இவங்களுக்கு வேற வழி இல்ல, அதனால ஜாங் ஹீரோட மெமரியை எரேஸும் பண்ணிடுறாரு. சோ நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்கிறனால ஜாங் தான் ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பாட்டி தாத்தாவோட மெமரியில ஹீரோக்கு கால் ரெடி ஆனது, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்டுறாரு. அங்க இருக்கிற யூனிஃபார்ம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இருந்த எல்லா குட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவளும் ஹீரோ மிஸ் பண்றா. நம்ம மோடாக்கு கோவம் தாங்க முடியல, பாக்ஸிங் பேக் குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம மாவோக்கி இருந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கவுண்டர் டீம்ல இருந்து போனாலும் ஹீரோக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை அவன் வாழுவான். பட் நம்ம நிலைமை யோசிச்சு பாரு, ஒன்ஸ் கவுண்டர் டீம்ல இருந்து போனா நம்ம லைஃபே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற மோடாக்கும் நல்லாவே புரியுது. அதே நேரத்துல மேயரோட ஆபீஸ்ல நம்ம ஹீரோ ஹீரோயின்
மாவோக்கி மோடாக் இவங்க 4 பேர்த்தோட போட்டோ வச்சுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவி ஷோல மேயரை பங்கமா கிளின்னு கிழிச்சது இவனுக்கு தான். கடுப்பான மேயர் இவங்க அத்தனை பத்தியும் போட்டு தள்ள சொல்றான். அப்போ பிரதர்கார் இருந்துட்டு தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் டீலர் ட்ரக்கை வச்சு அடிச்சு தூக்கி ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அந்த வீடியோவை காட்டுறான். பாக்குற எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது. யாருடா இவனுங்க என்ன பண்ணாலும் சாக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டா வெளியே இருக்க காத் அத்தனை பத்தி அடிச்சு போட்டு கேப் மண்டை கெத்தா உள்ள வரான். வந்தவன் நம்ம மேயருக்கே ஒரு ஆஃபரை கொடுக்குறான். நீங்க தேடிட்டு இருந்த லக்ஸரி என்கிட்டதான் இருக்கு. சோ வாண்டட் லிஸ்ட்ல இருந்து என் பேரை மட்டும் தூக்கிடுங்க அப்படின்னு. லக்ஸரியும் இவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். பட் நம்ம மேயருக்கு இன்னும் இவனை பத்தி தெரியாதனால லக்ஸரி எரிச்சிட்டு வாண்டட் லிஸ்ட்ல இருந்து உனக்கு தூக்க முடியாது, அதுக்கு பதிலா நீ பேசாம சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம கேப் மண்டைன்னு பதிலுக்கு செம்ம நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். கண்ணெல்லாம் செக்கச்சவேன்னு இருக்கு. அந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல மேயரோட பையன் அவங்க அப்பாவுக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து பாரு, திருப்பியே வந்து ஸ்டிக்கர் வச்சே நடந்து நம்மள வெறுப்பேத்துற அப்படின்னு ஹீரோவை தான் காட்டிட்டு இருக்காங்க. இதுல அவனுக்கு எச்சா காண்டாகுது. ஏன்டா எங்களை நார கிழிச்சிட்டு இப்ப திருப்பி இந்த ஸ்டிக்கர் வச்ச பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டான்னு ஹீரோ அடிக்கிறானுங்க. அதுக்குள்ளயும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் அங்க வரனால அவங்களையும் லாக் பண்ணிடுறானுங்க. கரெக்டான டைம்ல டீச்சர் வந்தனால அங்க பிரச்சனை நடக்காம சால்வ் ஆயிருது. பட் நம்ம ஹீரோனா அடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. அவனோட பவரும் அவனை விட்டு போச்சு. ஆனா இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு செம்ம காண்டாகுது. ஹீரோ தனியா கூட்டு வந்து ஏன்டா உன் கால் தான் சரியாயிடுச்சு, அப்புறம் ஏன்டா திருப்பி இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் கால் சரியான விஷயம் ஃப்ரெண்டுக்கு தெரியுங்கிறது மத்த யாருக்கும் தெரியல. அதனால இவங்க மெமரி ரேஸ் ஆகல. இவங்க சொல்ற எந்த விஷயமே நம்ம ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இத பாக்குற இவங்களுக்கே கிராண்ட் ஆகுது. ஏன்டா நல்லா தான் இருக்க, மண்டையில தான் அடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா செம்ம கன்ஃபியூஷன்ல இருக்கா நம்ம ஹீரோ. அதே நேரத்துல நம்ம மாவோக்கி அவங்க கூட ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு பார்க்க வந்திருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு, திருப்பி ஹீரோவை நம்ம கவுண்டர் டீம்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு ஹீரோக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் உங்களுக்கு புது ஆள் வந்துரும் அப்படின்னு சொல்றா. இதுல நம்ம மாவோக்கிக்கு செம்ம காண்டாகுது. ஆனா லூசு பசங்களா, நீங்க எத்தனை பேர்த்த செலக்ட் பண்ணாலும் ஹீரோ மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்டா, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்புன்னு புலம்புறாங்க. பட் அவங்கனால என்ன பண்ண முடியும் பாவம். கடைசியா அட்லீஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஹீரோ பேரண்ட்ஸை மீட் பண்றக்காவது ஏதாவது வழி பண்ணுங்கடா அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அவனும் சரின்னு சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட பிளேஸ்க்கு வேற யாரதான் செலக்ட் பண்ணலாம்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இவங்க போய் ரெக்வஸ்ட் பண்ணி நோன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பதில் தான் வருது. அப்பவும் கூட நம்ம மாவோக்கி கூட ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிறவரு ஹீரோக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. பட் வீகன் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. கடைசியா ஒரு நேமையும் செலக்ட் பண்றாங்க. அவரோட டீடைல் பார்த்தா ஒரு பில்டிங்ல நெருப்பு பிடிச்சிருக்கும் போது ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்காக மாடியில இருந்து உளுந்து கோமாக்கு போயிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அதனால நம்ம வீகனும் இம்ப்ரெஸ் ஆகி இவரை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற நம்ம ஆளுங்க ஏதோ வாழ்க்கையே பறிபோன மாதிரி ரொம்ப சோகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம வீகன் செலக்ட் பண்ண அந்த கேண்டிடேட் தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. பட் இந்த ஆளுக்கு இங்க எப்படி வந்தோன்னு ஞாபகத்துக்கு இல்ல. நான் ஒரு பார்க் பெஞ்சில தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு. இல்லைங்க தம்பி, உங்க பாடி கோமாக்கு போயிருச்சு. சோ நாங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கோமா ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஆளுக்கு இதுல இஷ்டம் இல்ல. ஏன்னா ஃபயர் ஃபைட்டரா நான் கடைசி வரைக்கும் மத்தவங்களுக்கு மட்டுமே உதவி செஞ்சேன், என் ஒய்ஃபை கவனிக்கவே இல்ல. அட்லீஸ்ட் ஆஃப்டர் லைஃப்லயாவது நான் என் ஒய்ஃப் கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இவங்க அட்டெம்ப்டும் ஃபெயிலியர். இந்த பர்சனும் கோமால இருந்தவர் இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஸ்கூல்ல இருந்து வெளியே வர நம்ம ஹீரோவை மாவோக்கி பாவம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாய்ப்பாசம் இருக்கு. ஹீரோ யதார்த்தமா திரும்பினா மாவோக்கி ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க வர மோடாக் வேற இவங்களை பயன்படுத்தி விட்டுறான். இவனுக்கு என்னமோ சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி மாத்தி மாத்தி ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கானுங்க ஹீரோவை. அப்ப மோடாக் இருந்துட்டு நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, அவனுக்கு தான் நம்மளை அடையாளமே தெரியாது, நீ நேராவே போய் பாக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாவோக்கிக்கே ஞாபகத்துக்கு வருது பாவம். அப்ப மோடாக் இருந்துட்டு ஹீரோ அவன் லைஃப்ல சந்தோஷமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மாவோக்கி அங்கிருந்து கூப்பிட்டு போயிடறான். நெக்ஸ்ட் சீன்லயே புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. பைபிள ஃபுல் பிளட்டோட ஒரு கத்தி வச்சு நின்று இருக்கான். பக்கத்திலேயே ஒரு லேடியும் இறந்து கிடக்குறாங்க. ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துடுறா அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடவும் அங்கிருந்து ஒருத்தர் ஓட ஆரம்பிக்கிறான். அவனையும் துரத்தி கொலை பண்ணலான்னு பார்த்தா அவனை யாரோ தூக்கி எறிஞ்ச மாதிரி மரத்து மேல விழுந்து செத்துறான். இத பாக்குற அந்த மர்டரருக்கே ஷாக் ஆகுது. அங்க சீனும் கட் ஆகுது. சோ இத நம்ம லேடி டிடெக்டிவ் தான் இன்வெஸ்டிகேட் பண்றா. இவளுக்கு செம கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா நார்மல் ஹியூமன்னால இவ்வளவு தூரத்துல தூக்கி வீச முடியாது. அதனால கிடைச்ச எவிடன்ஸ் எடுத்து நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து மீட் பண்றா. இத பாக்குற நம்ம மாவோக்கி கண்டிப்பா இவனும் லெவல் 3 ஈவில் ஸ்பிரிட்ட சேர்ந்தவனா தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. என்ன கேஸ்னு டீடைலா கேட்டா அந்த இறந்து கிடந்த பொண்ணு புருஷனுக்கு துரோகம் பண்ணனால அந்த பொண்ணையும் அவ கூட அஃபையர்ல இருந்தவனையும் புருஷங்காரன் கொன்னுட்டா அப்படிங்கிற மாதிரி லேடி டிடெக்டிவ் சொல்றா. பட் 2 மர்டர்னு செக் பண்ணி பார்த்தா அந்த லேடி லெவல் 1 ஈவில் ஸ்பிரிட்னால கொல்லப்பட்ட மாதிரி தான் தெரியுது. செகண்ட் மர்டர் 5 to 10 நிமிஷம் கழிச்சு நடந்திருக்கு. ஆனா இது லெவல் 3 ஈவில் ஸ்பிரிட்னால கொல்லப்பட்ட மாதிரி தெரியுது. சோ ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்றா மொத்தமா 2 ஈவில் ஸ்பிரிட் சேர்ந்து தான் இந்த மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்ப கரெக்டா நம்ம லேடி டிடெக்டிவ்க்கு ஒரு கால் வருது. பைபிள பதட்டமா பேசிட்டு பக்கத்துல டிவி ஆன் பண்றா. அதுல ஹைலைட்டான
நியூஸ் ஓடிட்டு இருக்கு. கேப் மண்டைய இறந்து போயிட்டான். அவன் போன கார் மொத்தமா தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. போலீஸ் போறக்குள்ளேயும் மொத்தமா பாடி கருகிருச்சு அப்படின்னு போட்டிருக்கானுங்க. சோ இது எல்லாமே பக்காவா இவனுதான் பிளான் பண்ணிருக்கான்னு தெரியுது. அதே நேரத்தில் ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோவும் இந்த நியூஸ பார்த்து செம்ம ஷாக் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இத பாக்குற நம்மளுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. ஹீரோக்கு எப்படிடா இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒன்னும் புரியல. சோ அதே நேரத்தில் ரெஸ்டாரண்ட்ல மாவோக்கி இருந்துட்டு இது நடக்க கூடாது, ஏன்னா கேப் மண்டை இங்கேயே எரிஞ்சு அழிஞ்சிட்டான்னா நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் ஆஃப்டர் லைஃப் போக முடியாது, அவங்களோட சோலும் கேப் மண்டையும் கூட அழிஞ்சிரும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. பட் நம்ம மோடாக்கு இருந்துட்டு இது கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பு கிடையாது, இவனுக்கு பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே நேஷனல் ஃபாரன்சிக் ஆபீஸ் முன்னாடி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க வர மோடாக்கு செம ஷாக் ஆகுது. இவனுக்கு தான் பழைய மெமரியே இல்லையே, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல அங்க உள்ள நம்ம ஹீரோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவன் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால. அப்ப கரெக்டா நம்ம மோடாக்கு தான் வந்து செக்யூரிட்டி எல்லாத்தையும் தடுக்கிறான். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ மோடாக் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டுறான். நம்ம மோடாக்கு செம்ம ஷாக் ஆகுது. கட்டி புடிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கான் நம்ம மோடாக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அவனுக்குமே புரியல. அங்க வர மேயரை நம்ம போலீஸ் சீஃப் தான் போய் பாக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, செரிமனி முடிகிற வரைக்கும் நாங்க மொத்தமா கவர் அப் பண்ணிக்கிறோம், நீங்க உங்களோட ஒர்க்ல போக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மேயரை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு சீஃப். சோ எல்லாமே கூட்டு கலவாணிதான். நியூஸ்லயும் இத பத்தி தான் ஓடிட்டு இருக்கு. ஆன்லைன்ல என்ன விஷயம்னு தெரியாம நிறைய பேரு பரவாயில்ல நம்ம போலீஸ்காரங்களா உண்மையான திருடனை புடிச்சிட்டாங்க அப்படின்னு வாழ்த்திட்டு இருக்காங்க. நம்ம மேயரும் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போலீஸ் டீம் அந்த அளவுக்கு பாராட்டி பேசிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் பிரதர் காரனும் நோட் பண்ணிட்டு போறான். அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம லேடி டிடெக்டிவ் அந்த கேப் மண்டையனோட அட்டாப்சி ரிப்போர்ட் வச்சு நம்ம கேரேஜ்ல எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் ஆகுது. எல்லா எவிடன்ஸுமே இதுதான் கேப் மண்டையன் சொல்லுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை இல்ல. கடைசியா அவன் கூட சண்டை போடும் போது அவனோட ரிஸ்ட் எலும்பை நான் உடைச்சேன், அந்த மாதிரி பிராக்சர் ஏதாவது மென்ஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணா ஒரு பிராக்சரும் மென்ஷன் ஆகல. சோ இது கேப் மண்டை இல்ல அப்படிங்கிறது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. பட் அதை ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸ் இவங்க கிட்ட இல்லை. சோ நம்ம ஹீரோவும் ஃபுல் அப்செட் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப மோடாக்கு இருந்துட்டு ஏன்டா உனக்கு தான் எல்லாமே ஞாபகத்துல இருக்குல்ல, ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வாடா நூடுல்ஸ் சாப்பிட்டு போலாம், உன்னை மாவோக்கி ரொம்பவே மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோ இருந்துட்டு உங்க ரெண்டு பேத்தையுமே நான் ஸ்கூல் முன்னாடி பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்தை இப்பதான் ரிவீல் பண்றான். இதை கேட்கிற மோடாக்கு செம ஷாக் ஆகுது. அப்போ உனக்கு எந்த மெமரியுமே எரேஸ் ஆகலையா அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலா ஜாங் இருந்துட்டு இன்கேஸ் கேப் மண்டை கையில மாட்டினானா இப்ப இருக்கிற கண்டிஷன் ஹீரோ முடிச்சு கட்டிடுவான், அட்லீஸ்ட் அவனுக்கு கொஞ்சம் மெமரி இருந்தாதான் அவன் தப்பிக்கவாவது முடியும் சொல்லி விட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இப்பதான் ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அவன் 4 வார்னிங் வாங்கிட்டா, இதுக்கப்புறம் கன்ஃபார்மா அவளை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். பட் நம்ம மோடாக்கு இருந்துட்டு டே நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேஷுவலா வர மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, நான் மாவோக்கி கிட்டையும் கூட இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்லிடுறான். பட் நம்ம ஹீரோ எந்த பதிலும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறான். அதனால மோடாக்கும் லேடி டிடெக்டிவ் இருந்துட்டு பிரதர் காரனை அரெஸ்ட் பண்றதுக்கான பிளான போடுறாங்க. அதே நேரத்துல ட்ரக் டீலர் ஒரு கவுன்சில் மெம்பரை பத்தின டீடைலை கலெக்ட் பண்ணி பிரதர் காரன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா போலீஸ் சீஃபும் அங்க வராரு. இவனுக்கு 2 பேர் கூட்டு கலவாணிகளாச்சே, ஜாலியா பேசிட்டே வெளியே வரும்போது பின்னாடியே நம்ம லேடி டிடெக்டிவ் வந்துடுறா. தம்பி அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்களா, கொஞ்சம் வாங்க, உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போகணும், அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் உங்க மேல விழுந்திருக்கு, அதுவும் மோடாக்க கொலை செஞ்ச குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பிரதர் காரனோட கையில விளங்க மாட்டிடுறா. நம்ம மோடாக்கும் அங்கேயே தான் இருக்கான். தம்பி நீ தான் எனக்கு கொலை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, அதனாலதான் அந்த கேஸ் மேல போட்டிருக்கேன், உங்களுக்கு மட்டும்தான் பாடி எரிச்சு கேஸ் போட தெரியுமா அப்படிங்கிற நக்கலா பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதே நேரத்துல லேடி டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் காரன் ட்ரக் டீலரையும் சியோலையும் அரெஸ்ட் பண்றாங்க. மோடாக் இல்லாம 3 பேத்து மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லேடி டிடெக்டிவ் பிரதர் காரனை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் இவனுக்கு ட்ரக்க விட்டு நம்ம வேட்டைக்கார கும்பல்ஸ் அடிச்சு தூக்குமா வீடியோ எடுத்திருப்பாங்க, அதுதான் பிளே ஆயிட்டு இருக்கு. பட் இதுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். டேய் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இங்க பாரு அடிப்பட்ட வண்டியில இருந்து இந்த டிராக்கிங் டிவைஸ் நாங்க எடுத்திருக்கோம், இது தம்பியோட மொபைல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு, இப்ப கொஞ்ச நேரத்துல அவனும் வந்துரும் மொபைலும் வந்துரும், அதுக்கப்புறம் நீயா வாய திறப்ப அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் கார ட்ரக் டீலரோட மொபைல கொண்டு வந்து கொடுக்குறான். பாத்தியா நான் சொல்லல, இந்த மொபைல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேர் பேசின கான்வர்சேஷன் எல்லாம் இதுலதான் இருக்கு அப்படின்னு நம்ம பிரதர் காரனையே பிளாக்மெயில் பண்றா. அதே நேரத்துல கேப் மண்டையில தான் காட்டுறாங்க. பயபுள்ள கோட்டு சூட்டுன்னு ராயலா மாறிட்டான். ஒரு லாக்கர்ல வச்சு இந்த பேக்கையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். பட் எல்லா நியூஸ்லயும் இவனை பத்தின விஷயம் தான் பிளே ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னும் 2 பேர்த்த காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப வீக்காவே இருக்கான், எந்த வேலையும் செய்ய முடியாத அளவு கூட இருக்க திட்டு வாங்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம கேப் மண்டை அங்கதான் வரான். அதே சமயத்துல கேப் மண்டையனுக்குள்ள இருக்கிற ஈவல் இருந்துட்டு குண்டா இருக்கான்ல, அவனுக்கு நம்ம சம்பந்தமே இல்ல, அவனை விட்டுரு, அந்த ஒல்லியா
ரெடியா இருக்கான் பத்தியா, அவனுக்குள்ளதான் என் ஃப்ரெண்டோட ஈவில் ஸ்பிரிட் தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி விட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. சோ வந்த கேப் மண்டேனும் இந்த ஆள்கிட்ட பேச்சு கொடுக்குறான். பட் இந்த குண்டு பையன் ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கறனால ஒரே போர்ட்ல ஆள் கதையை முடிச்சிடறான். ஃபர்ஸ்ட் இத பாக்குற இந்த ஆளுக்கு ஷாக் ஆகுது. இருந்தாலும் இறந்து போன உடம்புல இருந்து சோல் வெளியே வருது இந்த ஆள் பாக்குறான். அப்பதான் இவனுக்குள்ள இருக்க ஸ்பிரிட்டும் கண்ணை முழிக்குது. சோ அந்த சோலை இவனை அப்சர்வ் பண்ண வைக்கிறான். சோ இந்த எலும்பு தோலுமா இருந்தவனும் ஈவில் ஸ்பிரிட்டா மாத்திட்டான் நம்ம கேப் மண்டையன். பைபிள்ல ஈவில் ஸ்பிரிட் இருக்கவங்க எல்லாம் பிடிச்சி ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்மளுக்கு மேயரை தான் காட்டுறாங்க. இவர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஆகணும்னு சொல்லி இவருக்கு நிறைய ஆதரவு பெருகிட்டே இருக்கு. நம்மால கஷ்டப்பட்டு வெளியே கொண்டது எவிடன்ஸ் எல்லாம் கேப் மண்டைங்கிற பேர்ல ஒரு ஃபேக்கான பாடியை எரிச்சு மொத்தமா மறைச்சிட்டான் மேயர். அதே நேரத்தில் பிரதர்காரன் டெய்சனுக்கு தான் கால் பண்றான். பட் அவன் எடுக்கல. அவன் அசிஸ்டன்ட் காரன் வந்துட்டு மீட்டிங்ல இருக்காரு, வந்தவொன்னு கால் பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பிரதர் காரன் வந்துட்டு பதிலுக்கு எனக்கு கால் பண்ணாத, தயவு செஞ்சு போலீஸ் சீஃப் முன்னாடி எந்த விஷயம் வந்தாலும் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது போலீஸ் சீஃபும் டைசனும் ஒன்னாதான் உட்காந்துட்டு இருக்கு ஃப்ராடுங்க. சரி கேஸ் எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்டா, பிரைம் சஸ்பெக்டா இருக்கிற கேப் மண்டே இறந்தனால மொத்தமா எல்லா கேஸும் க்ளோஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற டைசனுக்கே சந்தோஷமாயிருது. பரவாயில்லையே நம்ம மேயர் ஒரே ஸ்டெப்ல இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மேயர் பைபிள் தான் டிவியில பேசிட்டு இருக்காரு. எனக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டி போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த சம்பவம் எல்லாம் என்னை டார்கெட் வச்சு பண்ணல. நான் இந்த சிட்டியை டெவலப் பண்ண கூடாது, இங்க இருக்கிற இன்னசென்ட் பீப்புளை டார்கெட் வச்சு தான் பண்ணிருக்காங்க. சோ உங்களுடைய சேஃப்டிக்காகவும் நம்ம சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் கண்டிப்பா நான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்கிற ஹீரோக்கு கொலகாண்டாகுது. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இந்த நியூஸ பார்த்துட்டு இருக்கிற மேயர் பையனுக்கு செம சந்தோஷம். ஏன்னா அப்பா பிரசிடென்ட் ஆனா இன்னும் ஆடலாம். அப்ப கரெக்டா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போறத பார்த்த உடனே எங்க அப்பா பிரசிடென்ட் ஆனோடனே பிசிக்கலா டிசபிலிட்டி இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்றான். இதுல ஃப்ரெண்டுக்காரி காண்டாகுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து வந்துடுறான். ஸ்கூல் முடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ போற வழியிலேயே தான் இந்த 3 பேர் நின்று இருக்கானுங்க வம்பலுக்கு. அதுலயும் மேயர் பையன் ஹீரோவை போட்டா மாத்து வைக்கிறான். அவ்வளோ அடி வாங்கிட்டு என்னடா அவ்வளவுதான நான் கிளம்பிட்டுமா அசால்ட்டா கேட்டோன்னு மேயர் பையனுக்கு செம காண்டாகுது. சோ இதுக்கு மேல இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பழையபடியே ஹீரோ லாக் பண்றான் மேயர் பையனை. தம்பி நான் அமைதியா போறேங்கிறதுக்காக எனக்கு சண்டை போட தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. உன்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அத மைண்ட்ல வச்சுதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு வான் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரத்தில் நம்மளுக்கு மேயரை தான் காட்டுறாங்க. இவருக்கு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு மேயர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டத்துல இருந்து புலந்துகிட்டு ஹீரோ வராரு. ஹலோ மிஸ்டர் மேயர் சார், தயவு செஞ்சு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கேட்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பட் ஹீரோட ஃபேஸ பார்த்தோன்னே மேயர் தெரிஞ்சிருது. ஆல்ரெடி இவங்க போட்டோ எல்லாம் பார்த்திருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேயரை பங்கமா வச்சு செஞ்ச குரூப்ல ஹீரோவும் ஒருத்தன். பட் இருந்தாலும் இதை இவர் வெளியே காட்டிக்கல. அப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க நின்னாலும் நான் உங்களை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தம்பி நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, ஓரமா போ அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. பட் போகும்போது தான் நமக்கு தெரியுது கொலவெறியில போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மேயருக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்னையிலிருந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதை பார்த்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு, என்ன விஷயம் நம்மளுக்கு காட்டல. அதே நேரத்தில் நம்ம நூடுல் ஷாப்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ இருந்துட்டு இதுக்கு முன்னாடி லேடி டிடெக்டிவ் கொண்டு வந்து கேஸ பத்தி பேசிட்டு இருக்கா. அது எப்படி லெவல் 1 ஈவில் ஸ்பிரிட்டும் லெவல் 3 ஈவில் ஸ்பிரிட்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இதுக்கு யார்ட்டி பதில் இல்ல. சரி பிரச்சனை இல்ல, மீசை முறுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஜாங்க, நாளைக்கு அவனை வர சொல்லி நம்ம டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மோடாக் சொல்லிடுறாரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஈவில் ஸ்பிரிட்டோட வாய்ஸ் கேக்குது. நல்லா ஒத்து கவனிச்சுட்டு ஒரு ஈவில் ஸ்பிரிட்ல 2 ஈவில் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட் பேசின விஷயம் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கேப் மண்டே கூட சண்டை போடும் போது அவன் சொன்ன அதே டைலாகா இருக்குது. சோ நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது கேப் மண்டே எல்லா ஈவில் ஸ்பிரிட்டையும் ஒன்னு சேர்த்திட்டு இருக்கான்னு. இந்த விஷயத்த சொன்னா மாவோக்கி வேற காண்டாகிறாங்க. ஏன்னா இந்த கேப் மண்டே தனியா இருக்கும் போதே இவனால பிடிக்க முடியல, இதுல கூட்டமா இருந்தானா மொத்த கதையும் முடிஞ்சிடும். அதே நேரத்துல அந்த லேடி ஈவில் ஸ்பிரிட் தான் போலீஸ் வண்டியில ஃபுல்லா லாக் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, ஏன்டா நீங்க தான் பேசுறீங்கன்னு கேட்டா எந்த போலீஸ்காரனும் பேசல. இவளுக்கு சந்தோஷமாயிருது. திரும்பி பார்த்தா கேப் மண்டே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியுண்டா உன்னால மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு செம சந்தோஷத்துல இருக்கா இந்த லேடி ஈவில் ஸ்பிரிட். அதே டைம்ல நம்ம ஹீரோவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. திரும்பி பார்த்தா ஆள் இல்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஹீரோ மாதிரியே ஒருத்தன் கால்ல அடிபட்ட மாதிரியே நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்ச தூரத்துல ஒரு கார் அவனை இடிக்கிற மாதிரி வரனால ஹீரோ தான் போய் காப்பாத்துறாரு. பட் கார்ல இருந்து இறங்கினவனுங்க இங்க உளுந்து கலந்தவன் எல்லாம் சேர்ந்து ஹீரோவை கிட்னாப் பண்ணிடுறானுங்க. மொத்தமா சாக்க போட்டு மூஞ்சிய மூடி கையெல்லாம் லாக் பண்ணிடுறானுங்க. நம்ம ஹீரோனால மூச்சு மூட விட முடியல. செம்ம பதட்டத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். நன்றி.